வணக்கம் மக்களே! நாம இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, நம்மளோட பர்கூர் டூ திருப்பத்தூர் செல்லக்கூடிய சாலையில ஒரு காலேஜ் இருக்குங்க. அந்த காலேஜ்ல படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்டுக்கு நடந்த ஒரு அமானுஷ்ய சம்பவத்த பத்தி தாங்க பார்க்க போறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நம்ம அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடனா கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த காலேஜ பத்தி சொல்லணும்னா, அந்த காலேஜ சுத்தி நெறையவே மாங்கா மரங்களோ, தென்னந்தோப்புகளும் அதிக அளவுல இருக்குங்க. அந்த கிளாஸ் ரூம்லருந்து பார்த்தாவே, அந்த மாங்கா மரத்துல இருக்கிற மாம்பழங்கள் பழுத்து தொங்குறது நல்லாவே தெரியுங்க. ஆனா, அவ்வளோ ஈஸியா போயிட்டு அந்த மாங்கா தோப்புல மாங்கா அறுத்துட்டு வந்துட்டு இருக்க முடியாதுங்க. ஏன்னா, அங்க இரவு காவலாளிகளும், பகல் காவலாளிகளும் இருக்காங்க. 2 பேருமே மாறி, மாறி காவல் காத்துட்டு இருக்காங்க. அதனால இவங்களுக்கு உள்ள போயிட்டு மாங்கா அறுக்கிறதுக்கே முடியாதுங்க. அங்க ஸ்டூடண்ட்ஸ் யாராலயுமே. ஒரு நாள் செமஸ்டர் லீவ்ல நைட் டைம்ல போலாம். நைட் டைம்ல அந்த வயதானவர்கள் தானே இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு அவங்களுக்கு ஒரு சரக்கு வாங்கி குடுத்துட்டு, அவங்க சைலண்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட்டு பழக்கம் வச்சுக்கிறாங்க. அவங்க இந்த விஷ்ணு அப்படின்ற நண்பரோட பக்கத்து கிராமத்த சேர்ந்தவர் தான். அவர்கிட்ட இது மாரி நாங்க அறுத்துக்கிறோம். கொஞ்சம் காசு கீசு குடுத்துக்கிறோம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்றாருங்க. இவரும் சரின்னிறாருங்க. ஏன்னா தோப்பு அவருதில்ல. இவரு பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் அவ்வளோதான். ஓனருக்கு தெரியாது. மாங்காய்கள பார்த்தீங்கன்னா, அந்த காம்புகள கிள்ளிட்டு, அந்த குச்சி மாரி இருக்கும். அத உடைச்சு போட்டா மாங்கா எவ்வளோ இருக்குன்னு அவருக்கு தெரியாதுல்ல ஓனருக்கு. அதனால இவருக்கு ஒரு குவார்டர் ஒண்ணு வாங்கி குடுத்துட்டு, காசு ஒரு கையில ஒரு ரூ. 100 குடுத்துட்டு உள்ள போயிறாருங்க. அவரு அவரு குவார்டர குடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு அந்த கேட்டாண்ட உட்காந்துட்டு இருக்காரு. இவங்க பார்த்தீங்கன்னா, அந்த தோப்போட சென்டர் பாயிண்ட்டுக்கே போயிட்டாங்க நடந்து. அங்க போயிட்டு இவங்க வாங்கி வச்சிருக்கிற சரக்கு குடிச்சுட்டு, விஷ்ணு பேசிட்டு இருக்காருங்க மத்த 3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அப்புறம் மச்சான் பார்த்தியா, நம்ம இந்த காலேஜ்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட்டு இந்த தோட்டத்துக்குள்ள வந்திருக்கோம். நல்ல வேள அந்த தாத்தா அவர் ராமசாமி நம்மகிட்ட ஃப்ரெண்ட் ஆனதுனால தான் இப்படிலாம் முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு, தன்னை கெத்தா பேசிட்டு இருக்காருங்க. அப்படி பேசிட்டு சரக்கு அடிச்சுட்டு, மாங்கா தோப்புக்குள்ள போயிட்டு, மாங்கா பழம் 2 அறுக்குறாருங்க அந்த மாங்கா மரத்து மேல ஏறி. அது சந்தூரா காய்ங்க. நல்லாவே ஒரு புளிப்பு சுவைய கொண்டதுங்க. நல்லாவே இருக்கும். டேஸ்ட்டாவும் இருக்கும். நல்லா பழுத்தா. அத எடுத்து கடிச்சு சாப்பிட்டு அப்படியே சரக்கு அடிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு பெரிய மரம் ஒண்ணு இருக்கும் பார்த்தீங்களா? பெரிய பெரிய மாந்தோப்புல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மாங்கா தோப்புல பெரிய மரம் ஒண்ணு இருந்துச்சு. அது போங்கு போட்டு உள்ளவே ஒரு ஆள் ஒளிஞ்சுக்கிற அளவுக்கு இடவசதி இருக்குங்க. அதுல ஏதோ முழுங்கல் சத்தம் கேட்குதுங்க லேடீஸோடது. உடனே இவங்க என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, ஒருவேள யாரையாச்சும் கூட்டு உள்ள கிள்ள வந்துட்டுப்பானுங்களோ, அந்த தாத்தா நம்மளுக்கு தெரியாம யாரோ உள்ள விட்டுருப்பானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அழுகுரலும் கேட்குது. ஆனா, இந்த பேய் கத்துற மாரி, இந்த பூனை குணுகுற மாரிலாம் கேட்குதேடான்னு சொல்லிட்டு விஷ்ணு மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பக்கம் இருக்க அருண்ன்ற நண்பர்ட்டலாம். அவங்கள என்ன சொல்றாங்கன்னா, இல்லடா வேற யாராவது இருக்கும்னு சொல்லிட்டுன்றாருங்க. இவரு விஷ்ணு கையில பியர் பாட்டில குடிச்சுக்கிட்டே, கையில எடுத்துக்கிட்டே அந்த மரப்பொந்த நோக்கி போறாருங்க. போயிட்டு கீழ அந்த பாட்டில போயிட்டு ஒரு மரத்த உடைச்சுறாருங்க. உடைச்சுட்டு, அந்த பாட்டில மரத்துல உடைச்சுட்டு மொபைலோட டார்ச் லைட் ஆன் பண்ணி அந்த மரப்பொந்துகிட்ட போறாருங்க. அங்க போனா ஒரு மரப்பொந்துக்கு பின்னாடி ஒரு பெண்மணியோட உருவம் நிக்குதுங்க. உடனே அந்த பெண்மணி முதுகு காட்டி அந்த பக்கம் பார்த்த மாரி நின்னுட்டுருக்குங்க. தலைவரி கோலமா இருக்கு. உடனே "யாரும்மா நீ? இந்நேரத்துக்கு இங்க இருக்க? யாரு நீ?" அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போறாருங்க. கிட்ட போம்போது இவருக்கு பல யோசனைங்க ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே. ஒருவேள அந்த தாத்தனுக்கு பேத்தியா இருக்குமோ, இல்ல யாராச்சும் பசங்கள பொண்ணுங்கள கூட்டு உள்ள வந்திருப்பானுங்களோ, அப்படின்லாம் பல யோசனைகள் அப்படியே போறாருங்க. சரக்குல இருக்கிறதுனால பல யோசனைகள் இவர மீறி போயிட்டுருக்கு. கிட்ட போயிட்டு, "என்னம்மா பண்ற நீங்கன்னு?" சொல்லிட்டு கத்துறாருங்க. இவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, இவரோட 3 ஃப்ரெண்ட்ஸுமே கூட நடந்து வந்துட்டுருக்காங்க. இவரு போயிட்டு, "யாரும்மா நீ? யாரும்மா நீன்னு?" சொல்லிட்டு கைய கொண்டு கிட்ட போறாருங்க. சடனா அந்த பொண்ணு திரும்புனதுமே, அந்த பொண்ணோட முகம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அந்த தண்ணீல ரொம்ப நேரம் ஊறி போனா எப்படி வெளிரி போயிருக்கும், தோலெல்லாம் சுருங்கி அந்த அளவுக்கு வெளிரி போயி, கண்ணெல்லாம் அப்படியே புட்டு புட்டா வீங்கின மாரி இருக்குங்க. இத பார்த்தோனே இவருக்கு பயங்கர ஷாக்குங்க. அந்த பொண்ணு திரும்பியும் பேசவும் மாட்ருக்கு. ஆனா கரிய உருவமா வேற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காத்துல ஆடுற மாரியே இருக்குன்னு சொல்லிட்டு, ஒரு கிட்ட 20 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல கண்ணெல்லாம் தேய்ச்சுக்கிட்டு இவரு, போதையில இருக்கிறாருன்னு சரியா தெரியல. தேய்ச்சுக்கிட்டு வேக வேகமா திரும்பி இவர்கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ நோக்கி நடக்குறாருங்க. அந்த உருவம் பார்த்தீங்கன்னா, அப்படியே கத்துதுங்க. வந்துட்டு ஏதோ இந்த முழுகுற அதாவது பேய் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முழுங்குற சவுண்ட் பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல கேட்குதுங்க. அத கேட்ட உடனே விஷ்ணுக்கு பயம் கிளம்பி ஓட ஆரம்பிச்சுறாருங்க. அது அமானுஷ உருவமா இருக்கட்டும், இல்ல ஒரு பெண்ணா கூட இருக்கட்டும், நமக்கு அது தேவையில்லன்ற மாரி மைண்ட் செட்ல நெனச்சுக்கிட்டு வேக வேகமா ஓட ஆரம்பிச்சாருங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது, மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவரு ஓடுறத பார்த்துட்டு எல்லாருமே ஓடுறாங்க. அந்த சத்தம் இவங்கள தொரத்துற மாரியே கேட்டுருக்கு. உடனே இவங்க மத்த 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டு கேட்டுக்கு வெளிய நின்னு பார்க்குறாங்க. வந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு நபர காணோங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷ்ணுங்க. உடனே இவங்க பார்த்துட்டு, "டேய் எங்கடா அவன் மச்சான காணோம், விஷ்ணுவ காணோம்னு" சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. உடனே அவர் தாத்தன எழுப்பலான்னு பார்த்தா, அவர் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அவர் ஆளே இல்ல.
அவரோட சைக்கிளும் காணோம். ஒரு வேளை கிளம்பிட்டாரு போல அவரு. எங்கனா சாப்பிட போயிருப்பாரு. சரக்க போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு, இப்ப எப்புட்றா அவன போய் கூப்பிடுறது? உள்ள வேற அமானுஷ்ய சத்தம்லாம் கேட்குதேடா! நாய் ஊள விடுற மாரியும், கொலுசு சத்தமும் நெறையவே கேட்குதே அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்துட்டு இப்ப வீட்ல போய் சொல்லவும் முடியாது. மாங்கா திருடன் வந்தனாலயும். மாங்கா திருடன் வந்தாங்கன்னா, அது பெரிய பிரச்சனையாயிரும். பஞ்சாயத்துக்கு கூட்டிடுவாங்க. அது இல்லாம நம்ம குடிக்கிறதும் வீட்டுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு, என்னனாலயும் பரவால்ல. ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு இவங்களே பேசிக்கிட்டு இருக்காங்க. 1/4 மணி நேரம் ஆகுதுங்க. அடுத்து 20 நிமிஷம் ஆகுது. 25 நிமிஷம் ஆகுது. அடுத்து இல்ல அருணுன்றவர் என்ன சொல்றாருன்னா, "இல்லடா நம்ம உள்ள போய் பார்த்துடலாம். நம்ம தான் 3 பேர் இருக்கோமே. பயப்பட வேணாம்டா. எல்லாரும் மொபைல் டார்ச் ஆன் பண்ணிக்கோங்கன்னு" சொல்லிட்டு, அவங்க ஓடி வந்த எல்லா இடத்துலயும் போய் தேடி பார்க்குறாங்க. சென்டர் பாயிண்ட் ஒரு 100, 150 மீட்டருக்கு உள்ள போயிட்டாங்க. அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாங்கா சரக்குல நடக்கும்போது சரக்கு சரக்குன்னு சொல்லிட்டு சரக்கு ஒடியிற சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ரொம்பவே இவங்களுக்கே பயம் கிளம்பிடுதுங்க அந்த சத்தத்திலேயே. இருந்தாலும் நண்பன விட்டு போக்கூடாது. போனாங்கன்னா மாட்டிப்போங்க வீட்ல அப்படின்னு சொல்லிட்டு பாதி தோப்புக்கு போயிட்டாங்க. அங்க போய் பார்த்தா அங்க இல்ல. அப்புறம் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மத்த எல்லா இடத்துக்கும் தேடலான்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த அந்த மாங்கா தோப்புக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு ஓடை இருக்குங்க. அந்த ஓடையான வந்து பார்த்தீங்கன்னா, இவரு மயக்கம் போட்டு யாரோ ஒருத்தர் விழுந்து கிடக்குறாரு. கிட்ட போய் பார்த்தா அது விஷ்ணுங்க. உடனே இவங்க ஓடி போயிட்டு மச்சான் மச்சான்னு சொல்லி எழுப்புறாங்க. ஆனா எழுப்ப முடியலைங்க. அதுக்கப்புறம் 2 பேர் ஃபர்ஸ்ட்டு ஒருத்தர் தூக்கி தோள் மேல வைக்கிறாருங்க. ஆனா எல்லாரும் போதையில இருக்கிறாங்க, தள்ளாடுறாங்க. உடனே 2 பேரா வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் முன்னாடி டார்ச் அடிச்சுட்டு போவாரு. பின்னாடி 2 பேர் தூக்கிட்டு வேக வேகமா நடந்து வராங்க. அப்படி வரம்போது, இவரால எழவே முடியலைங்க. இவரு தான் மயக்கத்திலேயே இருக்காரு. கேட்டுக்கு வெளிய போயிட்டு, அந்த தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாங்கா மரத்தில மாங்கா காவல் இருக்கவங்கலாம் மாங்கா மரத்தில வந்து வாட்டர் கேன் வந்து சுருக்கு வச்சு கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அத பார்த்து கழத்தி, இவன் முகத்தில தெளிச்சு, வெளிய மச்சான் எழுறா எழுறான்னு சொல்றாங்க. உடனே இவரு அழ ஆரம்பிச்சாருங்க எழுந்த உடனே. "ஏன்டா என்ன விட்டு போனீங்க?" அப்படின்னு. சரி, சரி நம்ம இங்க பேச வேணாம்னு சொல்லிட்டு, அங்க இருந்து கொஞ்சம் தொலைவு தாங்க. ஒரு 1/4 கிலோமீட்டர் கூட வராது அந்த காலேஜ்லேருந்து ஹைவே. ஹைவே கிட்ட போயிட்டு ஒரு டீ கடையில நின்னுட்டு, தனியா போய் நின்னு பேசிட்டு இருக்காங்க. "என்னடா ஆச்சு மச்சான்? ஏன்டா மயக்கம் போட்டு விழுந்த? என் கூட தான்டா வந்தேன்னு" சொல்லிட்டு, இல்லடா நீங்கலாம் முன்னாடி ஓடிட்டீங்க. நான் கீழ விழுந்தேன். நான் கத்துனேன். உங்களுக்கு யாருக்குமே காது கேட்கலையா என்னன்னு தெரியல. நீங்க என்ன கண்டுக்கவே இல்ல. நான் கீழ விழுந்ததுமே கத்த ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா, எனக்கு யாரோ சைடுல கால வந்து சர்ருன்னு இழுத்துன்னு போற மாரி நான் தரைக்கிட்டே போனேன். நான் கத்துனேன். நீங்க யாருமே எனக்கு கத்துறத வந்து பொருட்படுத்தவே இல்லன்னு சொல்றாருங்க. அதுக்கப்புறம் என்னடா ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் என்னன்னே தெரியலடா! அப்படியே நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்டா. ஆனா என்ன இழுத்துட்டு போனது நல்லாவே தெரியும். அதே பெண்மணி தான்டா வந்து என்ன இழுத்துட்டு போச்சு. முகத்த பார்க்கவே முடியல. அந்த முடி மட்டும் அப்படியே காத்துல ஆடுற மாரி அந்த உருவமே காத்துல ஆடுச்சுடா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அங்கருந்து வேகமா அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த வீட்ல போயிட்டு தூங்குனது எல்லாம் அவங்கவங்க வீட்ல போயிட்டு அப்படியே நல்ல புள்ள மாரி தூங்கிடுறாங்க. தூங்கிட்டு காலையில எழுந்து பார்த்தா, இவருக்கு பயங்கரமா குளிர் காய்ச்சல் அடிக்க ஆரம்பிக்குதுங்க விஷ்ணுக்கு. அவங்க அம்மா தொட்டு பார்த்துட்டு, "என்னடா காய்ச்சல் அடிக்குது? எங்கடா போன? நைட்டு வேற அன்டைமுக்கு வந்தியாடா? விடிகாலையில வேற வந்துட்ட." அப்படின்னு கேட்கும்போது, அவரு நான் குடிக்கிறத விட்டுட்டு மத்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இது மாரி நாங்க மாங்கா பறிக்கலான்னு போனோம். அருண் தான் என்ன கூட்டு போனான்னு சொல்லிட்டு, அவரோட ஃப்ரெண்டு மேல பழி போட்டுறாருங்க. எல்லா பழியுமே அருண் மேல போட்டாருங்க விஷ்ணு. உடனே அவங்க அம்மா இருந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அதே காய்ச்சல் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுதுங்க. பகல் பொழுதுல வந்து பார்த்தீங்கன்னா, மாத்திரை போட்டு தூங்கும்போது கூட திடீர்னு "என்ன தொடாத, தொடாத என்ன" அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்திலேயே கத்த ஆரம்பிச்சுறாருங்க இவரு. விஷ்ணு இதெல்லாம் பார்த்து அவங்க அம்மாவுக்கு வந்து லைட்டா தென்பட்டுருச்சுங்க. இது அமானுஷ்யமா இருக்கும் போல நைட் அந்நேரத்துக்கு எங்கேயோ போயிட்டு வந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டு கேட்கறாங்க. அருண் வந்து பக்கத்து தெருவு தான். அங்க போய் கேட்கும்போது, அவரு பயத்துல எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. இந்த மாரி தான் ஆச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அவங்க அந்த ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வயசான பெண்மணி இருக்காங்க. கோயில் பூசாரி அவங்க. அருள்வாக்கு சொல்றவங்களும், குறி சொல்றவங்களும். அவங்க கிட்ட போயிட்டு திருநீர் வச்சுட்டு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கயிற வச்சு மந்திரிச்சு கையில கட்டிட்டு, அப்புறம் வந்து இந்த மாரி இவங்க ஒரு இடத்துக்கு மாந்தோப்புல போயிட்டு மாங்கா அறுக்கிறதுக்கு போயிருக்காங்க. அந்த மாங்கா தோப்புல ஒரு கன்னிப்பெண் ஆவி இன்னும் சுத்திட்டுருக்கு. அதுதான் இவன வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கு. இப்ப பரவால்ல அவன விட்டுருச்சு. இப்ப கூட அவன வெளிய ஆக்குபை பண்ண தான் வெளிய வெயிட் பண்ணிட்டுருக்கு வெளிய. அவன பிடிக்கிறதுக்காக தான் நின்னுட்டுருக்கு. இந்த கயிறு இருக்கிற வரையும் அவனுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்லி முடிக்கிறாங்க. அந்த பெண்மணி எப்படிம்மா? யாரு அவங்க? அங்க செத்தவங்களா? இல்ல என்ன அது அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஓடை இருக்கு இல்லைங்க, அந்த ஓடையான வந்து துணி துவைக்கிறதுக்கு போயிருக்குங்க அந்த பெண்ணு. ஒரு 18, 19 வயசு இருக்குமாங்க. அவங்க வந்து துணி துவைச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணியிருக்குன்னா, சரி அப்படியே இப்படி இறங்குவோம்ன்னு சொல்லிட்டு அவங்க தம்பியும், இந்த பெண்ணும் வந்து இறங்கியிருக்குங்க. அப்போ வந்து அவங்க தம்பி ஃபர்ஸ்ட்டு போய் உள்ள மூழ்குறான்னு சொல்லிட்டு இவங்க தம்பிய பிடிக்க போயிட்டு இந்த பொண்ணும் உள்ள போயிட்டு, உள்ள 2 பேருமே இறந்துட்டாங்க சேத்துல சிக்கிக்கிட்டு. அதோட கன்னிப்பெண்ணோட ஆவி தான் அந்த மரத்துல அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, மாங்கா தோப்பு இருக்கனால மாங்கா தோப்புலயே சுத்திட்டு இருக்காங்க. அப்ப அந்நேரத்துக்கு இவங்க போயிட்டு மாங்கா அறுக்க போயி, அந்த மரப்பொந்துகிட்டயே அதாவது ஓட பக்கங்கிற மரப்பொந்துகிட்டயே போயி, இவங்க போய் அந்த ஆவிகிட்ட கான்டாக்ட் பண்ணது பேச ட்ரை பண்ணது தாங்க இவங்க செஞ்ச பெரிய தப்பு.
அதனால தான் உங்க பையன வந்து கூட்டிட்டு போறதுக்கு அந்த கன்னிப்பெண்ணோட ஆவி வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கு. நல்ல வேளை நான் வந்து இங்க வந்துட்டீங்க. இந்த அம்மாவோட அருள் வந்து உங்களுக்கு என்னைக்கும் இருக்கும்னு சொல்லிட்டு, வீட்டுக்கு வந்து கயிறு கட்டி அமுச்சு விட்டுறாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவுக்கு மறுபடியும் அந்த மாங்காய் திருடணுன்ற எண்ணமும் வரலையாங்க. இரவு நேரத்தில அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னைக்கு வரைக்கும் எங்கேயுமே போறதில்லையாங்க. டீ குடிக்க போனா கூட, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, பைக்ல போயிட்டு டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாராங்க. இன்னைக்கு வரைக்கும் மாங்காய் தோப்பு போறதில்லையாங்க. காலேஜ்லேருந்து அந்த தோப்ப கூட திரும்பி பார்க்கறதுக்கு பயமா இருக்கு பிரதர்ன்னு சொல்லி முடிச்சிருக்காருங்க. இந்த வீடியோல ஏதாவது குறைகள் இருந்தா கொஞ்சம் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க.